ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் கத்திரிக்காய் செடி மட்டும் இந்த ஒரு வருஷம் நான் வச்சுருக்கேன். இந்த லைன் ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி மட்டும்தான். ஒரு ட்ரிப்பு நம்ம கத்திரிக்காய் செடி அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம திருப்பி கத்திரிக்காய் செடி வளர்க்க ஆரம்பிச்சிடுவோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு வளர்ந்து பூவெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வரிசையில் ஓரளவுக்கு பூச்சி கண்ட்ரோலாக இருக்குது. இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். இந்த பூச்செடி தான் வாடாமல்லி இந்த இடத்துல இருக்கிறதுனால எந்த வகையிலையும் கத்திரிக்காய் செடியில் பூச்சி பிடிக்கல. அங்கிட்டு வச்சுருக்க 2 செடி வச்சுருக்கேன், அதில் நல்லா பூச்சி பிடிச்சிருக்காங்க. இதுக்கு இன்னும் நான் எந்த ஒரு பூச்சி மருந்து எதுவுமே அடிக்கலை. ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அதான் எனக்கே டவுட்டாக இருந்துச்சு, ஒருவேளை பூச்செடி பக்கத்தில் வச்சா கத்திரிக்காய் செடியில் பூச்சியெல்லாம் வராதா. அதனால் எதுவுமே மருந்தெல்லாம் அடிக்காமலே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உண்மையில் அப்படியே இருந்துச்சுன்னா எல்லா கத்திரிக்காய் செடியும் கொண்டு இங்கே வச்சிடலாம்னு நினச்சிட்ருக்கேன். இன்னொரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னா, தானாக வளர்ந்ததான் இங்கே பாரு, தண்ணி பழம் சொல்லுவாங்கள்ல, அவங்க வளர்ந்துருக்காங்க. விதையெல்லாம் போடலை, நம்ம மாட்டு உரம் கொடுக்கும் போது அதிலிருந்து வந்தது தான். இதெல்லாம் ஈஸியாக மாடி தோட்டத்தில் அதுவாக வளர்ந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒரு செடி நம்ம பார்த்து வளர்க்குறோம், அதெல்லாம் வர்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் தன்னால் வளர்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி செடிகளில் தான் நான் ரொம்ப அதிகமாக ஆர்வமாக, ஏன்னா காய்கறி நம்மளுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். எதுக்கு வேஸ்ட்டாக நிறைய காசு போட்டு ரோஸு வாங்கவும் அது வாங்கவும் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் அது கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி டல்லாகிடுறாங்க. இவங்களாம் நாட்டு காய்கறிங்கிற மாதிரி உரங்களே கொடுக்கலைனாலும் நல்லா வந்துடுறாங்க. இந்த கத்திரிக்காய் செடி தான் சொன்னேன் பாருங்களேன், எப்படி பூச்சி பிடிச்சி வச்சுருக்காங்க, கலரே மாறிடுச்சு பாருங்கள். அதனால் இதை மட்டும் நான் தனியாக வச்சுருக்கேன். இதுக்கு ஏதாவது மருந்து அடிப்போமா அப்படிங்கிற மாதிரி வேப்பெண்ணெய் கரைசல்லாம் நான் அடித்து பார்த்துட்டேன், ஒன்றுக்கும் ஆகலை. அதனால் இவங்க மட்டும் தனியாக இருக்காங்க. நான் பக்கத்துலேயே பச்சை மிளகா செடி, இதுதான் மெயினாக எனக்கு நல்லாவும் இருக்குது மாடி தோட்டத்துக்கு. இப்போ காய்கறி மாதிரி ஆயிடுச்சுங்க வரும். தக்காளி செடி பூலாம் வச்சு வந்துட்டாங்க பாருங்களேன். இதுலேயும் தானாக வளர்ந்தது தான் பூசணிக்காய். இப்போ தான் குட்டியாக வந்திருக்காங்க. ஓரளவுக்கு பெருசானதுக்கப்புறம் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதெல்லாம் முருங்கைக்கீரைலாம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கே தெரியலை. விதை விழுந்து அதுவாக முளைச்சி வர்றாங்க. ஆனால் இந்த கரும்பு முருங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கிடையாது. தொட்டியில் ஏதோ விதை விழுந்து வளர்ந்துருக்காங்க. சரி, செடிகளுக்கு ஏதாவது உரம் கொடுக்கும் போது இலையை பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். பார்ப்போம், இதில் எதுவும் பூ வைக்கிறாங்களாங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பூ வச்சு நல்லா வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முருங்கைக்காய் அதெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆனால் இதுவும் நான் எதுவும் ஊண்டலை, நான் ஊண்டி வச்சது இது. ஆனால் அவங்க டல்லாக தான் இருக்காங்க, எப்படி வராங்க. ஏன்னா ஒரு தொட்டிக்குள்ளே இத்தனையும் வச்சுருக்கேன்ல, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏதாவது ஒன்று எடுக்கணும், பார்ப்போம். தொட்டி மாற்றி வச்சுக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் மாடி தோட்டம் ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா மெயினாக காய்கறி கொண்டு வாங்க. காய்கறி கொஞ்சம் நல்லா இருக்குது. நம்ம பறித்து இங்கே வரைக்கும் பூ வச்சுருக்காங்க, நம்ம பறிக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்மளால் எல்லாம் சாப்பிட வந்துட்டாங்க. இப்போ தான் நான் அரிசி வச்சேன், இன்னும் கிளிலாம் வரல. புறாக்கள் முன்னாடி வந்துட்டாங்க. சவுண்டு கேட்டுறக்கூடாது, உடனே பறந்துடுவாங்க. சரி, கத்திரிக்காய் செடி நீங்கள் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் அது பக்கத்தில் ஏதாவது பூச்செடி வச்சு பாருங்களேன். ஏன்னா இந்த வரிசையில் இருக்கிற கத்திரிக்காய் இப்படி இருக்குது. அந்த வாடாமல்லி பக்கத்தில் இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, இலையெல்லாம். எனக்கு அந்த ஒரு டவுட்டில் தான் நான் கணக்குள்ளே வச்சுருக்கேன். நீங்களும் கத்திரிக்காய் செடி வச்சுருந்தீங்கன்னா வாடாமல்லி வளர்த்து பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் கிடைக்குதான்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த வருஷம் ஃபுல்லாக, இந்த தொட்டி வருஷம் ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி தான். இது ஃபுல்லாக நான் கத்திரிக்காய் செடி தான் வச்சுருக்கேன். அந்த செடியை காமிச்சவங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த செடியை பாருங்கள் எப்படி இருக்காங்க. எல்லாம் ஒரே இதில் தான் வாங்கினது. அங்கனக்குள்ளே இடம் இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே வச்சேன். இவங்கெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இலையாக இருக்காங்க. என்ன காரணங்கிறது தெரியல. ஒருவேளை வாடாமல்லியே இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு நான் இந்த இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுலேயும் வாட்டர் மெலன் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க.
இன்னும் பூ வைக்கலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மாடி தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன்.